வணக்கம் நண்பர்களே, ஆலின் ஆல்மதி யூடியூப் சேனல் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. யூஆர்எஸ்சி அந்த நோட்டிஃபிகேஷன் ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ இந்த கிளிக் பண்ணிங்க அப்படின்னா யூஆர்எஸ்சியோட நோட்டிஃபிகேஷன் அன்றைக்கி டவுன்லோட் பண்ணி படித்தோம். அட்வர்டைஸ்மெண்ட்டு அதில் கீழே பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுற லிங்க் இது தான். இந்த பார்த்தீங்கன்னா 10/2/2024 1/3/2024 வரைக்கும் தான் ஓப்பனில் இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இது மாதிரி வரும். இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு ஒரு இது பண்ணுவாங்க. இதில் யூசர் ஐடி நீங்கள் பாஸ்வேர்டு செட் பண்ண கடைசியில் தான் இது பண்ண முடியும். இதில் மொபைல் நம்பரு இதெல்லாம் கரெக்டாக கொடுக்கணும், மெயில் ஐடி இதெல்லாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லி பார்த்துக்கலாம். இதில் உங்கள் நேம், போஸ்ட் நேம்னால் நீங்கள் என்ன ட்ரேடோ அந்த ட்ரேடு இந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்குது. இப்போ டெக்னீஷியன் பி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரிஷியன், போஸ்ட் கோடு 006. உங்கள் 10th மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரி நேமு, ஓகேங்களா? நேம் அப்படி கொடுத்துக்கணும். மொபைல் நம்பரு, கன்ஃபார்ம் மொபைல் நம்பரு, ஆல்டர்னேட்டிங் மொபைல் நம்பர் இருந்தால் கொடுக்கணும், இல்லைன்னா மேண்டட்ரி கிடையாது. கம்பல்சரி கொடுத்துருங்க. இது ப்ராப்ளம் ஆச்சுன்னா கூட அந்த நம்பருக்கு ஓடிபி வரும். இமெயில் அட்ரஸ் கண்டிப்பாக கொடுக்கணும். இமெயில் அட்ரஸில் தான் கம்யூனிகேஷன் ஃபுல்லாக இது பண்ணிங்கன்னா ஜென்ரேட் ஓடிபின்னு வரும். அந்த ஓடிபி எஸ்எம்எஸ்ஸாகவும் வரும், மெயிலுக்கும் வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு லாகின் ஐடி க்ரியேட் ஆகும். லாகின் ஐடியில் நீங்கள் இது பண்ணணும். லாகின் ஐடியில் வச்சு தான் நீங்கள் அடுத்த அப்ளிகேஷன் பண்ணணும். அதில் உங்கள் டேட் ஆஃப் பர்த்து அது இல்லாமல் உங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனு, பர்மனண்ட் அட்ரஸ், அதெல்லாம் ஃபாதர்ஸ் நேம், மதர்ஸ் நேம் இதெல்லாம் கொடுக்குற மாதிரி வரும். இப்போ நான் இதை ஃபில் பண்ணிடுறேன். ஃபோன் நம்பரு இதெல்லாம் கொடுத்துட்றேன். இப்போ ஜென்ரேட் ஓடிபி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஓடிபி வரும். ஓகேங்களா? ஓடிபி வரும். இந்த கேப்சரை நீங்கள் டைப் பண்ணணும். டைப் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் உங்கள் மெயிலுக்கும் ஃபோனுக்கும் ஓடிபி சென்ட் பண்ணிடுவாங்க. இந்த கேப்சரை கேர்ஃபுல்லாக இது பண்ணுங்க. இது ஒரு சென்சிட்டிவான பாஸ்வேர்டுன்னு சொல்லி சொல்கிறாங்க. உங்கள் மொபைல் நம்பருக்கும் மெயில் ஐடிக்கும் ஓடிபி வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வந்துருச்சு, ஓடிபி வந்துருச்சு. இப்போ நான் வேலிடேட் ஓடிபி கொடுக்குறேன். ஓடிபி சக்ஸஸ்ஃபுல்லி வேலிடேட்னு வந்துச்சு, வேலிடேட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. இப்போ ஓகே கொடுத்துக்கலாம். அடுத்தது இந்த டிக்ளரேஷன் இருக்குங்கள, அந்த டிக்ளரேஷனில் அந்த டிக் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற கேப்சாரை கரெக்டாக என்ட்ரி பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த ஸ்டெப்பு போயிடும். இது இன்சென்சிட்டிவிட்டின்னு கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ரீவெரிஃபை அப்படின்னு சொல்லிட்டு வரும். உங்கள் ட்ரேடு கரெக்டாக, உங்கள் நேம் கரெக்டாக, மொபைல் நம்பர் கரெக்டாக, மெயில் ஐடி கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா
இங்கே ஒரு ப்ரைவேசி நோட்டீஸ் வரும், ப்ரைவேசி பாலிசியோட நோட்டீஸ் வரும். இந்த அப்ளிகேஷன் நேம் வந்து நாங்கள் கம்யூனிகேஷனுக்காக யூஸ் பண்ணுறோம், டேட் ஆஃப் பர்த் வந்து அஃபிஷியல் கம்யூனிகேஷன் சொல்லி சொல்கிறாங்க. மொபைல் நம்பர் வந்து எஸ்எம்எஸ் கம்யூனிகேஷனுக்காக நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இமெயில் ஐடி வந்து திஸ் டேட்டா இஸ் யூஸ்டு ஃபார் ஷேர் த அஃபிஷியல் கம்யூனிகேஷன் த்ரூ த இமெயில் வழியாக நாங்கள் வந்து இது பண்ணுவோம் அதுக்காக அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபாதர்ஸ் நேம், மதர்ஸ் நேம், மேரிட்டல் ஸ்டேட்டஸ் அது எல்லாமே அப்ளிகேஷனுக்கு தேவைப்படுது, அப்ளிகேஷன் ஃப்ரம் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறாங்க. அட்ரஸ்ஸு எல்லாமே அவங்க வந்து கேட்டிருக்காங்க. இதை வந்து அக்ரி கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு டைம் வந்து மாற்ற முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை ஓகே இது கரெக்ஷன் இருந்தது அப்படின்னா நீங்கள் மாற்றிக்கலாம். உங்களுக்கு ஒரு ஐடி ஜென்ரேட் ஆயிடுச்சு, இது மாதிரி ஜென்ரேட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இது வந்து கரெக்டு. இதுக்கப்புறம் நீங்கள் எதுவுமே எடிட் பண்ண முடியாது. இந்த கோ டு அப்ளிகேஷன் சொல்லிட்டு இருக்குங்களா, அதில் போகணும். இங்கே வந்து ஜெண்டர், மேல்னா மேலு, ஃபீமேல்னா ஃபீமேல் கொடுத்துங்க. உங்கள் டேட் ஆஃப் பர்த்து கொடுத்துங்க. ஓகேங்களா. சிட்டிசன் ஆஃப் இந்தியாவோட சிட்டிசன்னு கேட்குது. நீங்கள் ஓபிசி வச்சுருந்தீங்கன்னா ஓபிசியில் அப்ளை பண்ணுங்கள், யூஆர் இருந்தால் யூஆரில் அப்ளை பண்ணுங்கள். இல்லை உங்கள் கேட்டகரி என்னவோ அதை பார்த்து அப்ளை பண்ணுங்கள். ஃபாதர்ஸ் நேமு, ஃபாதர் நேம்ஸ், மதர் நேம்ஸ் கொடுத்துங்க. கொடுத்துட்டு ஒரு டைம் வெரிஃபை பண்ணிவிட்டு சிட்டி பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லிட்டு இருக்கோம். இதில் வந்து 3 சிட்டி நீங்கள் சூஸ் பண்ணணும். நான் சென்னை கொடுத்தேன், அடுத்து பெங்களூர் கொடுத்தேன், அடுத்து திருவனந்தபுரம் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதே மாதிரி உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற இதை கொடுத்துக்குங்க, சென்டர் கொடுத்துங்க. இங்கே தான் மேபி எக்ஸாம் வர வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் டிசேபிள் பர்சன் அப்படியே இருந்தால் மினிமம் 40% மேலே இருந்துச்சுன்னா நீங்கள் கொடுக்கணும், எஸ்ன்னு கொடுத்துக்குங்க. இல்லை டிசேபிள் பர்சன் இல்லை அப்படின்னா நோ கொடுத்துக்குங்க. இந்த அமௌண்ட்டு வந்து 500 கட்டுறீங்களா, அது வந்து ரீஃபண்டு எந்த அக்கௌண்ட்டுக்கு பண்ணுறீங்களோ அந்த அக்கௌண்ட்டு நம்பரு அதுலேயே நீங்கள் இப்போ ஒரு அக்கௌண்ட் நம்பரில் நீங்கள் பேமெண்ட் பண்ணுறீங்க, 500 பேமெண்ட் பண்ணுறீங்கன்னா அதே பேமெண்ட்டுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னா எஸ் கொடுங்க. அப்படி இல்லை வேறு அக்கௌண்ட்டு வேணும் அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட் நேமு, ஐஎஃப்எஸ்சி கோடு, பிரான்ச் நேமு இதெல்லாம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த அக்கௌண்ட் நம்பருக்கு அமௌண்ட்டு ரீஃபண்ட் பண்ணுறதுக்கு இது பண்ணுவாங்க. ஓகேங்களா. நீங்கள் நெட் சென்டரில் பண்ணுறீங்க அப்படின்னா நோ கொடுத்துட்டு பண்ணுங்கள். உங்கள் அக்கௌண்ட் நம்பர், உங்கள் நேமு, உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டு என்ன பிரான்ச்சோ அதெல்லாம் கொடுத்துருங்க, ஐஎஃப்எஸ்சி கோடு இதெல்லாம். அதுக்கப்புறம் நானே தான் அமௌண்ட்டு கட்டுறேன் அப்படின்னா எஸ் கொடுத்துக்குங்க. உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிரும். நீங்கள் ஃபோன்பே, கூகுள் பே அதுலேயும் நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரிலாம் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகணும் அப்படின்னா எஸ் கொடுத்துக்குங்க. ஓகேங்களா. எக்ஸ் சர்வீஸும் எனக்கு நோ கொடுத்துக்குங்க. நீங்கள் ஃபோர்ஸ் பர்சனாக இருந்தால் சர்டிஃபிகேட் இருந்தால் எஸ் கொடுத்துங்க, இல்லைன்னா நோ கொடுத்துக்குங்க. நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்தால் எஸ் கொடுத்துங்க, இல்லைன்னா நோ கொடுத்துக்குங்க. நீங்கள் ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்டில் எம்ப்ளாயாக இருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துங்க, இல்லைன்னா நோ கொடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் உங்கள் அட்ரஸ்ஸு கொடுத்துட்டு சிட்டி இதெல்லாம் கொடுத்துட்டு பர்மனெண்ட் அட்ரஸும் இது சேமாக இருந்துச்சுன்னா சேமாக கொடுத்துக்குங்க. அடுத்தது சேவ் கொடுத்துங்க. இப்படி கொடுத்துங்க உங்கள் அட்ரஸை கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா டேட்டா சேவ் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்கள் குவாலிஃபிகேஷன், நீங்கள் ஐடிஐ பாஸா ஃபஸ்ட்டு அது வரும். 10th நீங்கள் முடிச்சிட்டிங்களா அப்படின்னு வரும், மெட்ரிகுலேஷன்.
அதுக்கப்புறம் என்ன படிச்சிங்க, எந்த ஸ்கூலு அதெல்லாம் போட்டுட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த இது வந்து இங்கே மந்த்து இயரும் எந்த வருஷம் பாஸ் ஆனீங்களோ அது வரும். இப்போ 2012 ஏப்ரல்னு சொல்லிட்டு நான் போட்டிருக்கேன். இவங்க ஸ்கூல் நேமு, இங்கே வந்து இங்கே சப்ஜெக்ட்டு என்ன சப்ஜெக்ட்டு, தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு அது மாதிரி வருங்களா அந்த சப்ஜெக்ட்டு. இங்கே வந்து செலக்டிவ் ஃபாலோயிங்னா பர்சன்டேஜா இல்லை அது போட்டுக்குங்க. அதில் மார்க்கு நீங்கள் எடுத்த மார்க்கு, இங்கே வந்து டோட்டல் மார்க்கு. இப்போ இங்கே என்ன மார்க் எடுத்தீங்களோ அது 10th மார்க்கு, இங்கே 500 மார்க் என்னவோ அது. இப்போ 600 மார்க்காக மாற்றிட்டாங்கன்னா 600 மார்க்கு. அடுத்தது நீங்கள் ஐடிஐ பாஸா ஃபெயிலா, பாஸ்னா தான் அடுத்தது இதாகுது. ஃபெயில்னா நாட் எலிஜிபிள், ஓகேங்களா. அதனால் பாஸ் கொடுத்துங்க. டிப்ளமோ ஐடிஐ எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, ஐடிஐ என்ஏசி பண்ணீங்க அப்படின்னா ஐடிஐ என்ஏசி கொடுத்துங்க. ஐடிஐ என்டிசி நேஷனல் ட்ரேட் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஐடிஐ வித்து என்டிசி கொடுத்துங்க. இல்லை வெறும் என்ஏசி மட்டும் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை கொடுத்துக்குங்க. இப்போ ஐடிஐ என்டிசி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை கொடுத்துக்கலாம். என்ன இன்ஸ்டியூட்டோ அதை கொடுத்துட்டு எந்த வருஷம் பாஸ் ஆனீங்க அப்படின்னு எல்லாமே மார்க் ஷீட்டில் இருக்குது. அதை கொடுத்துட்டு என்ன ட்ரேடு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது வந்துடும். பர்சன்டேஜ் மார்க் போட்டு அது பர்சன்டேஜ் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் அடுத்தது வந்து என்ஏசி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா என்ஏசி கொடுத்துக்கலாம். அடுத்தது எப்போ பாஸ் ஆனீங்க, அதில் வந்து என்ன ட்ரேடு என்ன கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு பேஜ் போயிடும். நெக்ஸ்ட்டு பேஜ் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா டாக்குமெண்ட்டு ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா. அந்த டாக்குமெண்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபோட்டோ, சிக்னேச்சர், 10th மார்க் ஷீட்டு, 10th டிசி இருந்தால் 10th டிசி, அப்புறம் அப்படி டிசி இல்லை அப்படின்னா 10th மார்க் ஷீட்டை அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்குது. எல்லாமே ஜேபிஜி ஃபார்மேட்டில் சேவ் பண்ணி வச்சுருங்க. இது வந்து 10th இது வந்து ஐடிஐ. இது உங்கள் ஐடிஐ நேம் போட்டுங்க. என்ன ட்ரேடோ அந்த ட்ரேடு போட்டுங்க. ஐடிஐ எலக்ட்ரிஷியன் இருக்குது, ஒயர்மேன் இருக்குது, 2 பேருமே அப்ளை பண்ணலாம். எப்போ பாஸ் ஆனீங்க அதை போட்டுங்க. எல்லாமே உங்களுதில் இருக்குது. இது மாதிரி கொடுத்துக்குங்க. எலக்ட்ரிஷியன் கொடுத்துக்குங்க. எப்போ பாஸ் ஆனீங்களோ அதை கொடுத்துக்குங்க. இங்கே சைடில் வந்து காலண்டர் ஆப்ஷன் இருக்குது, அதை கொடுத்துட்டு இது வந்து அப்பன்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா
இதில் வந்து எடுத்த மார்க் போட்டுக்குங்க. இதில் வந்து எவ்வளோ டோட்டல் மார்க்கோ அதை எழுத்துங்க. இங்கே கட் ஆஃப் வந்துடும். சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டு கொடுத்துங்க. அப்புறம் உங்கள் ஃபோட்டோ, சிக்னேச்சர், 10th கிளாஸ் சர்டிஃபிகேட்டு, இது மார்க் ஷீட்டு, உங்களது வந்து ஐடிஐ என்ஏசி இருந்தால் ஐடிஐ என்ஏசி என்டிசி ரெண்டுமே, என்டிசி ப்ளஸ்ஸு மார்க் ஷீட்டு. இதில் வந்து என்ஏசி இது கொடுத்துக்குங்க. இதில் வந்து யூஆர் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கேஸ்ட் சர்டிஃபிகேட் கேட்காது. மற்றபடி ஓபிசி, எஸ்சி, எஸ்டிலாம் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கேஸ்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்கும். இந்த அமௌண்ட் வந்து 500 நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். ஆன்லைன் பேமெண்ட் கொடுத்துட்டு எல்லாத்தையும் டிக் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் இது பண்ணிட்டீங்க, கீழே கேப்சர் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த அமௌண்ட்டுக்கு போகும். ப்ரிவியூ கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளிகேஷனை பார்த்துக்கலாம். அதுக்கிட்டு எப்போ வேணால் நீங்கள் பேமெண்ட் கட்டிக்கலாம் இந்த ஒரு வாரத்துக்குள்ளே. அதனால் இது வந்து கரெக்டாக இது பண்ணி பார்த்துங்க. இது வந்து ஃபைல் சைஸ் பார்த்தீங்கன்னா 100 கேபிலேருந்து 1 MBக்குள்ளே இருக்கணும். அது வந்து ஜேபிஜி ஃபார்மேட்டு, ஜேபிஇஜி ஃபார்மேட்டாக இருந்தால் ஓகே. பிடிஎஃப் ஃபார்மேட் எடுத்துக்குது. ஒரு சில டைம் வந்து பிடிஎஃப் ஃபார்மேட் வந்து ப்ராப்ளம் இருக்குது. அதனால் ஜேபிஇஜி ஃபார்மேட்லேயே நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். 100 கேபி என்ன சைஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த சைஸு வந்து கரெக்டாக இருந்தால் மட்டும்தான், அதுக்கு மேலே இருந்தால் தான் ஒர்க் ஆகுது. அதை கரெக்டாக கொடுத்துக்குங்க. அப்புறம் சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா சப்மிட் ஆகிரும். உங்கள் அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் ஆகிரும். எஸ்எம்எஸ் வந்துடும், மெயில் வந்துடும். நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.